இப்பொழுது பரத்திலிருந்து நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இறங்கி வரட்டும். ஓ நன்றி. கரங்களை தட்டி கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya ஸ்தோத்திரம். ஓ நன்றி தகப்பனே. ஓ நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த வெற்றி நாளை பாட போகிறோம். இந்த சந்தோஷத்தின் நாளை கொண்டாட போகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளை ஆண்டவருடைய நாமத்தினாலே மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் பாடுங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். கரங்களை தட்டி ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்றையாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சொல்லுங்க. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்றையாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சொல்லுங்க உற்சாகமா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. ஆமே. வெற்றி பவனி செல்வே. ஆமே. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த நாளிது. இன்றையாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. ஆமே நாமே. வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்றையாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது. கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது. கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. எல்லாரும் சேர்ந்து வெற்றி பவனி செல்வே. ஆமே. தோல்வி இல்லை நமக்கு. ஹalleluya. வெற்றி பவனி செல்வோம். தோல்வி எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஓ இது வெற்றியின் நாளாய் இருக்கிறபடினால்
கரங்களை தட்டி எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆமென், ஆமென். அறிக்கை செய்யுங்க. இந்த புதிய மாதம், இந்த புதிய மாதம், இந்த புதிய மாதம், இது வெற்றியின் மாதம், இது ஜெயத்தின் மாதம், இது ஆசீர்வாதத்தின் மாதம். கரங்களை தட்டி சொல்லுங்க, தோல்வி இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. எனக்கு தோல்வி இல்லை இயேசுவின் நாமத்தினாலே, எனக்கு தோல்வி இல்லை. சொல்லுங்க, சொல்லுங்க, உற்சாகமாய் அறிக்கை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு தோல்வி இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு தோல்வி இல்லை. எனக்கு வெற்றி, எனக்கு வெற்றி இயேசுவின் நாமத்தினாலே, எனக்கு வெற்றி, எனக்கு வெற்றி. எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும், எல்லா தோல்விகளும் மாறட்டும், எல்லா குறைவுகளும் மாறட்டும். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வெற்றி பவனி செல்லத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஜபகலலமா லிமரலனமா ஈரியாகரலமா நிகலரலமா துரியாம்தரலமா ஊரபகலரலனமா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. வெற்றி பெற உமது பிள்ளைகள் தொடர்ந்து ஜெயம் எடுக்க, வெற்றி பெற இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி பெற ஆண்டவர் உமது பிள்ளைகளை இந்த புதிய மாதத்திலே ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி. தோல்வி இல்லை ஆண்டவரே, தோல்வி இல்லை. வெற்றி இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் சொல்லுங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. தோல்வி இல்லை இந்த புதிய மாதத்திலே இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெயம் எடுக்கிறேன், நான் ஜெயம் எடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம். தோல்வி இல்லை சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, கரங்களை உயர்த்தி. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. கரங்களை தட்டி இந்த மாதத்தில் தேவன் கொடுக்க போகிற வெற்றிக்காக, ஜெயத்துக்காக ஆண்டவருக்கு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, உங்க நாமத்தை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுவோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க, எல்லாரும் கண்களை மூடுவோம். அப்படியே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இன்னும் நிரப்பப்பட போகிறோம். அவருடைய அன்பை நினைத்து ஆண்டவரை பாட போகிறோம். இந்த நாள் தேவன் நம் மத்தியிலே பேசுகிற நாளா இருக்கிறது. இந்த நாள் நம் மத்தியிலே இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நாளா இருக்கிறது. நம்மை விடுதலையாக்குற நாளா இருக்கிறது. நம்மை சுகமாக்குகிற நாளா இருக்கிறது. நம்மை தேற்றுகிற நாளா இருக்கிறது. நம்மை பலப்படுத்துகிற பரிசுத்த நாளா இருக்கிறது. இது கனமான நாள், இது பரிசுத்த நாள், இது மன மகிழ்ச்சியின் நாள், இது ஓய்வு நாள். இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கவே அவருடைய சமூகத்துக்கு தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம், யாரும் ஏனோ தானோ என்று இருக்க வேண்டாம். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். மகிமை மகிமை மேலான மகிமை என்னை மூடட்டுமே.
பாத்திரரே, உம்மை ஆராதிப்பே. இயேசுவே உம்மை தொழுதிடுவே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பே. இயேசுவே உம்மை தொழுதிடுவே. என்னை இகழ்ந்தோர் முன்பில் நான் வருந்துகையில் நெருங்கி வந்து பதிலளித்தீரே. என்னால் முடியாதென்று நான் வீழ்ந்த போது உம் கிருபை தந்து எழும்ப செய்தீரே. இம்மட்டும் உதவினே, இனிமேலும் தாங்குவே. இம்மட்டும் உதவினே, இனிமேலும் தாங்குவே. உம் அன்பு போதுமையா ஏசையாவும் பிரசன்னம் போதுமையா. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பே. இயேசுவே உம்மை தொழுதிடுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பே. இயேசுவே உம்மை தொழுதிடுவே. என் துன்ப நேரத்தில் நான் உம்மை நம்பினே. துயர் நீக்கி உயர்த்தினீரே. என் இன்ப நேரத்தில் நான் உம்மை துதித்தேன். ரெட்டிப்பான மகிழ்ச்சி தந்தீரே. இம்மட்டும் உதவினே, இனிமேலும் தாங்குவே. இம்மட்டும் உதவினே, இனிமேலும் தாங்குவே. உம் அன்பு போதுமையா ஏசையாவும் பிரசன்னம் போதுமையா. உம்மை ஆராதிப்பே. இயேசுவே உம்மை தொழுதிடுவே. ஆமென். உம்மை ஆராதிப்பே. இயேசுவே உம்மை தொழுதிடுவே. பிரசன்ன பிரசன்ன உங்க பிரசன்ன என்னை நிரப்பட்டையா. என்னை நிரப்பட்டுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். மகிமை மேலான மகிமை என்னை மூடட்டும் ஆண்டவரே. என்னை மூடட்டுமே. சொல்லுங்க எல்லாரும் மறுபடியும். பிரசன்ன தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டு என்னை நிரப்பட்டுமே. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே ஒவ்வொரு பாத்திரங்களை நிரப்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க. மகிமையால் நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. ஆமென். ஓ பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே. ஓ தூயவரே துதிக்கு பாத்திரரே. ஆமென். பரிசுத்தரே எம்மை படைத்தவரே. தூயவரே துதிக்கு பாத்தி. ஆராதிங்க. உம்மை ஆராதிப்பே. இயேசுவே உம்மை தொழுதிடுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. கண்களை மூடுங்க. உம்மை தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் இந்த நாளிலே நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. வாங்கியோடு ஆராதிக்கிற, தாகத்தோடு ஆராதிக்கிற, உண்மையாய் ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. அவரை ஆராதிங்க. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே அப்பா, நான் விழுந்த பொழுது நான் முடியாதென்று விழுந்த பொழுது நீங்க தூக்கி எடுத்து உங்க கிருபையை தந்து ஆண்டவரை ஓட பண்ணிருக்கீங்களே நன்றி என்று சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுங்க. பலர் எங்களை இகழ்ந்த பொழுது, பலர் எங்களை தள்ளின பொழுது நீங்க சேர்த்து
தொழுது கொண்டீங்களே, நீங்க அரவணைத்தீங்களே, நன்றி என்று சொல்லுங்க. ஆராதிங்க. அவருடைய அன்பு போதும், அவருடைய அன்பு போதும், அவருடைய பிரசன்னம் போதும். அவரை ஆராதிங்க, ஆராதிங்க. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நாமே 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 நமஸ்கார கரண்ண, நமஸ்கார கரண்ண, காயன கரண்ண. ஹalleluya. முழு ஆதவத்தி, முழு ஆதவத்தி, முழு ஆதவத்தி. ஓ ஹalleluya, ஹalleluya. காயன கரமு, ஓ நமஸ்கார கரமு, பிரசன்சா கரமு. ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஷாகாலா ரலாபா லீமாரா லனாமா. பிரசன்னத்தாய், பிரசன்னத்தாய், பிரசன்னத்தாய் மூடுகிறீங்கப்பா எங்களை இந்த பரிசுத்த நாளிலே. ஆண்டவரே, எங்களை மூடிக்கொண்டிருக்கீங்க தேவ பிரசன்னத்தினால். இந்த 35வது உபவாச நாளிலே எங்களை மூடிக்கொண்டிருக்கீங்க, எங்களை மூடிக்கொண்டிருக்கீங்க. ஆண்டவரே அப்பா நன்றி. உங்க மகிமையால் எங்களை மூடுறீங்களே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அதிகமான மகிமை, அதிகமான பிரசன்னம் இந்த காலை வேளையில எங்களை மூடிக்கொண்டிருக்கிறபடினா, எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினா நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுங்க. சக்கலரலவா. ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென், ஆமென். உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஓ நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் ஒருவருக்கே மகிமை, உங்கள் ஒருவருக்கே மகிமை, உங்கள் ஒருவருக்கே மகிமை. ஹalleluya. ஓ நன்றி. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய், உற்சாகமாய் நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஹalleluya. ஸ்துதி, ஸ்துதி தேவா சுவாமினே. மகிமையவேவா, பிரசன்சாவேவா, நமஸ்காரவேவா, கௌரவேவா, கௌரவேவா சுவாமினே. ඔබට ගෞරව වේවා, ඔබට ගෞරව වේවා, ඔබට ස්තුති වේවා, ඔබට ප්‍රශංසා වේවා පියාණනි. ஆமென். நன்றி கர்த்தாவே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எல்லாரும் ஒரு விசை நம்முடைய தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? நாளிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தை தியானிக்கும்படியாக දිනද උන්වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරන පිණිස நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி நம்மை சுத்திகரிக்கிறார். උන්වහන්සේගේ සෙනග ලෙස අපි ඉන්න පිණිස උන්වහන්සේ අපිව පවිත්‍ර කරනවා. மல்கியாவின் புத்தகத்திலே මලාකි පොතේ 3வது அதிகாரத்திலே 3වෙනි පරිච්ඡේදයේ 3வது வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். 3වෙනි පදයට අපි අරවගමු. பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம் மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். මලාකි 3:3 வாசிப்போம். 1105வது பக்கம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். சிங்களே 3:3 ஹல்லேலூயா. හලෙලූයා. ஆண்டவர் ஒரு காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்ய தேவன் விரும்புகிறார். උන්වහන්සේ යම් කිසි දෙයක් අපේ ජීවිත තුළ කරන්න උන්වහන්සේ කැමැත්තෙන් ඉන්නවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? උන්වහන්සේ මොනවද அவர் කරන්නේ? உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். උන්වහන්සේ වාඩි වෙමින් රිදී උණු කරමින් උන්වහන්සේ පවිත්‍ර කරනවා. அவர் என்ன வேலை செய்யறாராம்? උන්වහන්සේ මොනවද මේ ස්ථානේ කරන්නව රැකියාව? இல்ல என்ன செய்யறாரு? ஒரு சுத்திகரிப்பை தேவன் உண்டு பண்ணுகிறார். උන්වහන්සේ පවිත්‍ර භාවයක් කරනවා. வெள்ளியை புடமிடுவது போல රිදී උණු කරන මෙන් ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? උන්වහන්සේ මොනවද කරන්නේ? லேவியின் புத்திரரை, ලෙවි පුත්‍රයන්ව, அதாவது தேவனுடைய பிள்ளைகளை, ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව, அவர் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கலாம், එයා දෙවියන් වහන්සේගේ දේව සේවකයන් වෙන්න පුළුවන්, விசுவாசிகளாய் இருக்கலாம். ඇදහිලිවන්තයන් වෙන්න පුළුවන්. பேதுரு எழுதும் பொழுது சொல்றார், நம்மை ஆண்டவர் ஆசாரியர்களாக லேவியர்களாக அவருக்கென்று நம்மை தெரிந்தெடுத்தார் என்று. පේතුරුස් ලියද්දි කියනවා උන්වහන්සේගේ පූජකවරුන් ලෙස ලෙවියන් ලෙස උන්වහන්සේ අපිව තෝරගත්තා කියලා. ஹல்லேலூயா. හලෙලූයා. இப்ப யாரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்? එහෙනම් කවුරු ගැනද උන්වහන්සේ කතා කරන්නේ? சொல்லுங்க.
කවුරු ගැනද? யாரை குறித்து தேவன் பேசுகிறார்? කවුරු ගැනද උන්වහන්සේ අපිට කතා කරන්නේ? சத்தமா யாரை குறித்து பேசுகிறார்? කවුරු ගැනද කතා எங்களை කරන්නේ? குறித்து தேவன் பேசுகிறார். අපි කෙරෙහි උන්වහන්සේ කතා என்ன කරනවා. சொல்லுகிறார் பாருங்க. උන්වහන්සේ මොනවද කියන්නේ? ஆண்டவர் லேவியின் புத்திரரை උන්වහන්සේ ලෙවි පුත්‍රයන්ව என்ன செய்ய விரும்புகிறாரா? මොනවද කරන්න උන්වහන්සේ කැමති பக்கத்துல உள்ளவங்களை වෙන්නේ? பார்த்து சொல்லுங்க. ළඟින්නේ දෙස බලලා කියන්නේ. ஆண்டவர் நம்மை උන්වහන්සේ අපිව சுத்திகரிக்க விரும்புகிறார். උන්වහන්සේ පවිත්‍ර කරන්න කැමැත්තෙන් ඉන්නවා. ஆமென். ආමේන්. நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. පවිත්‍ර භාවයක් නැතුව අපි උන්වහන්සේව දර්ශනය කරගන්න බෑ. பரிசுத்தம் இல்லாமல் அவனுடைய ஊழியத்தை நாங்கள் சரிவர உண்மையாய் செய்ய முடியாது. අපි පිරිසුදු භාවයක් නැතුව උන්වහන්සේගේ சேவை අරියාකාරයෙන් කරන්න බෑ. நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. සුද්ධ භාවයක් නැතුව උන්වහන්සේගේ ආශිර්වාදයද අපි ලබා ගන්න බෑ. ஆண்டவர் சொல்லுகிறார், උන්වහන්සේ කියනවා நான் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து මම ලෙවි පුත්‍රයන්ව පිරිසුදු කරමි. அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு. ඒ උන්වහන්සේට අයිති අය ලෙස පැවැත්වෙන්න. ஆமென். ආමේන්. நாங்க எத்தனை பேர் சொல்றாங்க கர்த்தருடையவர்களாய் இருக்க வேணும்னா අපි උන්වහන්සේගේ අය වෙන්න ඕනේ නා. எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? කොයි ආකාරයෙන්ද අපි ඉන්න ඕනේ? சுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். පවිත්‍ර භාවයෙන් ඉන්න ඕනේ. ஆமென். ආමේன். என்னால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல උන්වහන්සේ පවිත්‍ර බැවින් நாங்கள் எப்படி இருக்கணுமா? අපිත් කොහමද ඉන්න ඕනේ? சத்தமா சொல்லுங்க, நாங்கள் எப்படி இருக்கணுமா? අපිත් කොහමද ඉන්න ඕනේ? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். පවිත්‍රව ඉන්න ඕනේ. அப்ப நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்வோமே ஆனால், එහෙනම් අපි උන්වහන්සේගේ දරුවන් කියලා කියනවා නම් அவரை ஆராதிக்கிறவர்களா இருப்போமே ஆனால், උන්වහන්සේව නමස්කාර කරනව அவருடைய සෙනගන ஊழியங்களை செய்கிறவர்களா இருப்போமே ஆனால், උන්වහන්සේගේ சேவை කරනව අය නම් ஆண்டவர் எங்களை என்ன செய்ய விரும்புகிறார்? එහෙනම් උන්වහන්සේ අපිව මොනවද කරන්න කැමැත්තෙන් ඉන්නේ? சுத்திகரிக்க விரும்புகிறார். පවිත්‍ර කරන්න උන්වහන්සේ කැමැත්තෙන් ඉන්නවා. ஆமென். ආමේන්. நாங்கள் பாவத்தை கரைகளை எங்களுடைய வாழ்க்கையில வைத்துக்கொண்டு அவருடையவர்களாக நாங்கள் இருக்க முடியாது. අපි පාපය කැලලි භාවය තබාගෙන අපි උන්වහන්සේගේ දරුවන් කියලා ඉන්න බෑ. எத்தனை பேர் இந்த உபவாச ஜெப நாட்கள் ஆண்டவரை என்னை இன்னும் பரிசுத்தமாக்குங்கன்னு ஜெபம் பண்றீங்க? කී දෙනෙ මේ නිරාර දවස්වල උන්වහන්සේ තවමත් මාව පවිත්‍ර කරන්න කියලා යාඥා කරනවාද? ஆமென். ආමේන්. நம்ம சில நேரம் ஆண்டவரே எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும், අපි සමහරට කියනවා මට මේ ආශිර්වාදය දෙන්න, பணத்தை தாங்க, මුදල් දෙන්න, பொருளை தாங்க, මට බඩු මුට්ටු දෙන්න, தொழிலை ஆசீர்வதிங்க, මගේ රැකියාවට ආශිර්වාද குடும்பத்தை කරන්න, ஆசீர்வதிங்க, පවුලට ආශිර්වාද வியாபாரத்தை කරන්න, ஆசீர்வதிங்க. මගේ ව්‍යාපාරයට ආශිර්වාද இதெல்லாம் කරන්න. நல்ல காரியம் මේ தான். සෑම දෙයක්ම நம்ம හොඳයි. அவர்கிட்ட தான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ඒකවත් අපි උන්වහන්සේගෙන් තමයි ඉල්ලලා ලබා ගන්න ඕනේ. எல்லாவற்றுக்கும் மேலாக ඒ සෑම දෙයකට ஆண்டவரே වඩා இந்த ஜெப நாட்களிலே යන්නනේ මේ යාඥා දවස්වල என்னுடைய வாழ்க்கையில பாவங்கள் இருந்தா මගේ ජීවිත තුළ පාප බැලවීනங்கள் ක්‍රියාවන් இருந்தா තියෙනවා, දුර්වලතාවයන් තියෙනවා அதை නම් நீங்க சரி செய்து ඒ ඔබ වහන්සේ හරි என்னை කරසලා சுத்திகரிங்கன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? අපිව පවිත්‍ර කරන්න කියලා අපි කී දෙනෙක් යාඥා ஹalleluya. කරනවද? நம்ம හalleluya. சுத்தம் பண்ணதான் අපිව පවිත්‍ර කරන්න තමයි நாங்க அவருக்கு உபயோகமாய் நாங்கள் மாற අපි முடியும். උන්වහන්සේට ප්‍රයෝජනවත් වෙන්න පුළුවන්. ஹalleluya. හalleluya. என் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டிய பாத்திரம் எப்படி இருக்க வேண்டும்? උන්වහන්සේ අරන් පාවිච්චි කරන්න ඕන භාජනය කොයි ආකාරයෙන්ද තියෙන්න ඕනේ? அது சுத்தமுள்ளதா இருக்கணும். ඒක පවිත්‍ර භාවයෙන් තියෙන්න அவருடைய ඕනේ. பரிசுத்தமுள்ள கரத்திலே அதை ஏந்தக்கூடிய ஒரு பாத்திரமாய் அது இருக்க வேண்டும். උන්වහන්සේගේ පිරිසුදු දෑතේ ඒක දරා ගන්න පුළුවන් ආකාරයෙන් අපි ඉන්න ඕනේ. ஆமென். ஆமென். ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ඒකවත් උන්වහන්සේ සුද්ධ වූ දෙවියන් වහන්සේ. ஹalleluya. හalleluya. அவருடைய கரத்திலே நாங்கள் ஒரு அலங்காரமான கிரீடமாய் இருக்க வேண்டும் என்றால், එහෙනම් උන්වහන්සේගේ දෑතේ අලංකාර වූ ඔටුන්නක් ලෙස අපි ඉන්න அவர் ඕනේ எங்களை නම් எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றால், උන්වහන්සේ රැගෙන අපිව පාවිච්චි කරන්න ඕනේ නම් அவர் எங்களை பார்த்து இவர்கள் என்னுடையவர்கள் என்று அவர் சொல்ல வேண்டும் என்றால், උන්වහන්සේ අපි දෙස බලලා මේ අය මගේ කියලා කියන්න ඕනේ නම් எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு தேவை, මගේ ජීවිතේ පවිත්‍ර භාවයක් ஒரு අවශ්‍යයි. பரிசுத்தம் தேவை. පවිත්‍ර භාවයක් අවශ්‍යයි. ஹalleluya. හalleluya. அதை ஆண்டவர் தேவ பிள்ளைகள் மத்தியிலே தேவன் செய்ய விரும்புகிறார். එය උන්වහන්සේගේ දරුවන් මැදි උන්වහන්සේ කරන්න அப்படியாக කැමති நாங்கள் சுத்திகரிக்கப்படும் பொழுதுதான் ඒ ආකාරයෙන් අපි පවිත්‍ර වෙද්දී அவர்கள் எப்படிப்பட்ட காணிக்கையை செலுத்துவார்களாம்? ඒ අය කොයි ආකාරයෙන්ද පඬුරු ඔප්පු කරන්නේ? நீதியான காணிக்கை. මේ ධර්මිෂ්ඨ වූ පූජාව. அப்ப காணிக்கையில என்ன இருக்குது? එහෙනම් ඒ පඬුරු තුලද මොනවද තියෙන්නේ? நீதியான காணிக்கை, அநீதியான காணிக்கைன்னு இருக்குது. ධර්මිෂ්ඨ පඬුරු කියලා එකක් තිබෙනවා. ஹalleluya. ආමේන්. அதர்மிஷ்ட பண்றது தெரியல அப்படினா. ආමේන්. ஏன்னா අධර්මිෂ්ඨ පඬුරු ஆண்டவர் என்ன තිබෙනවා. சொல்றாரு? එහෙනම් උන්වහන්සේ මොනවද நாங்க කියන්නේ? பரிசுத்தத்தோட අපි සුද්ධව நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக අපි පවිත්‍ර වෙලා அவருடைய ஜனங்களாக උන්වහන්සේගේ සෙනග ලෙස நாங்க அவருக்காக காரியங்களை செய்யும் பொழுது උන්වහන්සේ වෙන්නේ අපි ක්‍රියා කරද්දී அதை தேவன் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். ඒ උන්වහන්සේ පිළිගන්නා වූ දෙවියන් වහන්සේ ඉන්නවා. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවාද?
ஹalleluya. හලෙලුයා. ஆண்டவர் ஏசாயா புத்தகத்துல ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார். ඒසායා පොතේ උන්වහන්සේ එක දෙයක් කියනවා. என்ன சொல்றாரு பாருங்க. උන්වහන්සේ මොනවද කියන්නේ? நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயின் புத்தகத்திலே முதலாவது அதிகாரத்துல ඒසායා පළවෙනි පරිච්ඡේදයේ ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க 11ஆம் வசனத்துல இருந்து උන්වහන්සේ 11 වෙනි පදයේ ඉඳන් කියනවා சோதோம் கொமோரா ஜனங்களை குறித்து பேசும் பொழுது සෝදොම් කොමරා සෙනගල ගැන උන්වහන්සේ කතා කරද්දී ஒரு சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். සමහර දේවල් උන්වහන්සේ කියනවා. 11ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. ஏசாயான் புத்தகம் முதலாம் அதிகாரத்துல ඒසායා පළවෙනි පරිච්ඡේදයේ 11ல இருந்து வாசிங்க. 11 වෙනි පදයේ සිට உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு ஆரோசிகமாயிருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நல்லா கவனமா பாருங்க. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசாரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, උන්වහන්සේ මොනවද කියන්නේ නා? தேவ சமூகத்துக்கு வருகிறீர்கள், උන්වහන්සේගේ අභිමුඛයට ඔයගලන් එනවා. விசேஷ நாட்களை ஆசரிக்கிறீர்கள், විශේෂ දවස් අපි සමරනවා. ஓய்வு நாளை பரிசுத்த நாளை வந்து நீங்கள் ஆசரிக்கிறீர்கள், සබත් දවසද ඔයගලන් ඒ ආකාරයෙන් සමරනවා. சபையாக நீங்கள் ஒன்று கூடுகிறீர்கள், සභාවක් ලෙස ඔයගලන් එක් වෙනවා. எனக்கு கொழுத்த கன்றை கொண்டு வந்து காணிக்கையாய் கொடுக்கிறீர்கள், පරවූ බැටළු පැටියන් ඇවිල්ලා මට පූජා කරනවා. தூபம் காட்டுகிறீர்கள், මට දුම් අල්ලනවා. எனக்காக நிறைய காரியங்களை செய்கிறீர்கள். මා වෙනුවෙන් බොහෝ දේවල් ඔයගලන් කරනවා. ஆனா இதெல்லாம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார்? මේ සෑම දෙයක්ම මට කොහොමද කියලාද උන්වහන්සේ நீங்கள் කියන්නේ? அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற காரியங்கள் ඔයගලන් පිළිකුල් ලෙස ඔයගලන් කරන්නා වූ දේවල් කියලා இதெல்லாம் උන්වහන්සේ எனக்கு කියනවා. என்னத்துக்கு என்று ஆண்டவர் கேட்கிறார். මේ සියලු දේ මට ඇයි කියලා උන්වහන්සේ කියනවා. ஆமென். ආමේන්. காணிக்கை கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லையா? පඬුරු දෙන්න ඕනේ කියලා උන්වහන්සේ කියලා තියනවද නැද්ද? ආමේන්. இப்படியா இப்படியா? දෙන්න කියලා තියනවද නැද්ද? ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? සේවය කරන්න කියලා උන්වහන්සේ කියලා තියනවද அவருடைய නැද්ද? சமூகத்துல அவரை கனப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? උන්වහන්සේගේ අභිමුඛයේදී උන්වහන්සේ ගෞරවයට පත් කරන්න කියලා කියලා இப்ப இங்க තියනවද නැද්ද? சொல்றாரு இதெல்லாம் என்னத்துக்கு, இதெல்லாம் வீணுன்னு சொல்றாரு. එහෙනම් උන්වහන්සේ මේ ස්ථානේ කියන මේ සෑම දෙයක්ම නිෂ්ඵලයි කියලා அப்படி කියනවා. ஆண்டவர் சொல்ல காரணம் என்னது? එහෙම කියන්න හේතුව කුමක්ද? என்ன சொல்றாரு பாருங்க 15வது வசனத்திலே. 15 වෙනි පදයේදී උන්වහන්සේ මොනවද කියන්නේ? நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் கேளே, உங்கள் கைகள். ஹalleluya. என்ன காரணம் ஆண்டவர் சொல்றாரு? මොනවාද හේතුව කියලා කියන්නේ? உங்களுடைய காணிக்கை எனக்கு தேவையில்ல, ඇයි නුඹගේ පඬුරු මට உங்களுடைய අවශ්‍ය ஆராதனை නැහැ? எனக்கு தேவையில்ல, නුඹගේ නමස්කාරය මට உங்களுடைய අවශ්‍ය ஊழியம் නැහැ. எனக்கு தேவையில்லை. නුඹගේ සේවය මට අවශ්‍ය නැහැ. என்ன காரணத்தினால ஆண்டவர் சொல்றாரு? මොන හේතුවක් නිසාද උන්වහන්සේ එම කියන්නේ? உங்கள் கைகள் නුඹලාගේ අත් ඇවිල්ලා இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ලෙයින් පිරී තිබෙනවා உங்க කියලා. வாழ்க்கையில பலவீனம் இருக்கிறது, නුඹලාගේ ජීවිතේ உங்களுடைய දුර්වලතාවල් வாழ்க்கையில තියෙනවා. பாவம் இருக்கிறது. නුඹලාගේ ජීවිතේ පාප ක්‍රියාවල් තියෙනවා. அப்படி இருந்து கொண்டு එහෙම තබාගෙන நீங்க என் முன்னால கையை விரிச்சாலும் මාගේ ඉදිරියේ දෑත් විදුරලා ஆண்டவர் சொல்றார், என் முகத்தை மறைத்துக் கொள்ளுவேன். මාගේ මූණ ඔයගලන්ට සංගව ගන්නවා කියලා நீங்க කියනවා. எவ்வளவு மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் ඔයගොල්ලෝ කොච්චරක් යාඥා කරොත් நான் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டேன். මම ඔයගලන්ගේ යාඥාව අසන්නේ නැහැ කියනවා. ஆண்டவர் என்னிடத்தில் இது எல்லாவற்றை பார்க்கல எதை எதிர்பார்க்கிறார்? එහෙනම් මේ සෑම දෙයකට වඩා උන්වහන්සේ අපෙන් මොන දෙයද බලාපොරොත්තු වෙන්නේ? அவருக்கேற்ற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். උන්වහන්සේට එකඟ පිරිසුදු භාවය අපේ ජීවිත තුළ அதனால තියෙන්න தான் කියලා. 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ඒ නිසා තමයි 16 වෙනි පදයේ කියන්නේ உங்களை கழுவி முதலாவது சுத்திகரியுங்கள். නුඹලාව සෝදලා පිරිසුදු කරගන්න කියලා කියන්නේ. ஹalleluya. හalleluya. என்ன செய்ய வேண்டுமா? මොනවද කරන්න කියන්නේ? ஆண்டவர் எங்கட முதல் அதை தான் எதிர்பார்க்கிறார். ප්‍රථමයෙන් උන්වහන්සේ අපෙන් ඒ දේ තමයි බලාපොරොත්තු நம்முடைய වෙන්නේ. காணிக்கை நீதியின் காணிக்கையா தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் අපේ පඬුරු ධර්මිෂ්ඨිය පඬුරක් ලෙස උන්වහන්සේ පිළිගන්න ඕනේ නම් நாங்கள் செய்கிற ஊழியம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் අපි කරන්නා වූ සේවය උන්වහන්සේට කැමති ආකාර එකඟව තියෙන්න ඕනේ நாங்கள் නම් செய்கிற ஜெபத்தை ஆண்டவர்
கேட்க வேண்டும் என்றால் අපේ යාඥාව උන්වහන්සේ අසන්න ඕනේ නම් ஆண்டவர் சொல்றாரு, உங்களை முதல்ல ஆராய்ந்து பாருங்கள். උන්වහන්සේ කියනවා නුඹලා කෙරේ නුඹලා විමසලා බලන්න කියලා. உங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. ඔයගලන්ට පවිත්‍ර භාවයක් අවශ්‍යයි நான் කියලා. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கரையை நான் காண்கிறேன். නුඹලාගේ ජීවිතයේ තිබෙනා වූ කැලලි මම දකින්නවා කියනවා. பலவீனத்தை நான் காண்கிறேன். දුර්වලතාවයන් දකින්නවා நீங்க உங்களுடைய කියනවා. கைகளை கழுவி முதல்ல சுத்திகரியுங்கள். නුඹලාගේ දෑත් පිරිසුදු කරගන්න කියලා උන්වහන්සේ කියනවා. ஆமென். ආමේන්. மல்கியாவிலே வாசித்தோம். මලාකි පොතේ කියනවා. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? උන්වහන්සේ මොනවද කරන්නේ? வெள்ளியை புடமிடுகிறது போல රන් උන්වහන්සේ පිරිසුදු කරන ලෙස என்ன செய்வாரா? මොනවද කරන්නේ? புடமிடுறாரு. උන්වහන්සේ පිරිසුදු කරනවා. இப்ப நீங்க ஒரு தங்கத்தை விற்க கடைக்கு கொண்டு போனா நகை கடையில என்ன செய்யறாங்க? අද රත්තරන් අපි විකුණන්න කියලා කඩේට ගිය අරන් ගියන මොනවද කරන්නේ? நீங்க சொல்லலாம் இது ஒரிஜினல் தங்கம்ட்டு, අපි කියන්න පුළුවන් ඒක ඔරිජිනල් කියලා. இல்லையா? இது நல்ல தங்கம் நம்ம சொல்லலாம். හොඳ පිරිසුදු රත්තරන් කියලා අපි කියන්න පුළුවන්. ஆனா வாங்குறவர் என்ன செய்வாரு? නුමුත් මිලට ගන්නවයි මොනවද කරන්නේ? அவருக்கு என்ன வேணும்? එයාට මොනවද ඕනේ? அவர் இது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். එයා ඒක හරියාකාරයෙන් බලා ගන්න ඕනේ. இது தங்கமா? මේක රත්තරන්ද? இதுல கலப்பு இருக்குதா? නැත්නම් මොනාරි කලවම් இது තිබෙනවද? டூப்ளிகேட்டா? டூப்ளிகேட்டா? මේක වැරදිද යද්ද? இல்லையா? அப்ப என்ன செய்வாரு? එහෙනම් මොනවද කරන්නේ? அது நல்லா உரசி பாப்பாரு. ඒක උරච් කරලා ஆமே ආමේ என்ன කරலாம்? උරච්චි කරලා. அப்படியா? அதை நினச்சி ஆரஞ்சு கரலாண்டா அதை என்ன செய்வாரு? அதை உரசி பார்த்து උරච්චි කරලා பாப்பாரு, ඒක බලනවා. அது உண்மையிலேயே சுத்த தங்கமா? ඒක හරියාකාරයෙන්ම පිරිසුදු රත්තරන්ද කියලා. அப்படின்னா தான் அது விலை மதிப்பா இருக்கும். එහෙනම් තමයි ඒක වටින්නේ. அப்பதான் அதை அவர் வாங்க முடியும். එවිට තමයි ඒක මිලට ගන්න அப்பதான் පුළුවන්. அதை உருக்கி ஒரு சரியான ஒரு ஆபரணமாக அவரால் தயாரிக்க முடியும். එවිට තමයි ඒක රත් කරලා ඒක නියම ආකාරයෙන් රත්තරන් ලෙස යමනාරි අදන්න அப்ப පුළුවන්. உலக பிரகாரமான ஒரு மனிதனே එහෙනම් ලෝකේ ප්‍රකාරයෙන් මිනිසෙක්ම ஒரு காரியத்தினுடைய குவாலிட்டியை பார்க்கும் பொழுது, යම් කිසි දෙයක් ගැන එයාගේ තරාදරේ බලන්න. என்னை உங்களை படைச்ச ஆண்டவர் එහෙනම් මාවත් ඔයගලන්වත් මවපු දෙවියන් වහන්සේ உரசி பாப்பாரா இல்லையா? උරච්චි කරලා බලයිද නැද්ද? நம்ம எல்லாம் யாருக்கும் விளங்கல அப்படின்னு நினைக்கிறோம். අපි හිතනවා කාටවත් අපිව තේරෙන්නේ නැහැ இது කියලා. சும்மா பார்த்தா தங்கமா வெள்ளியான்னு தெரியாது. මේක නිකම් බැලුවා නම් ඒක රිදීත රත්තරන්ද කියලා இப்ப පේන්නේ. நிறைய தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் வித்தியாசமே இல்லாம இருக்கும். අද බෝ රත්තරන් වලටත් ඒ ආකාරයෙන් ඒක රත්තරන් නැති එකටත් ඒක වෙනස් භාවයක් දෙපේන්නේ. இல்ல நம்ம நல்லா நிறைய போட்டுட்டு வந்து நாம தங்கம் போட்டிருக்க மாதிரி நிக்கலாம். අපි රත්තරන් දාගෙන ඇවිල්ලා ඉන්නවා වගේ ඉන්න පුළුවන්. ஹalleluya. හලෙලූයා. ஆனா உண்மையான தங்கம் எது, உண்மையான வெள்ளி எதுன்னு கட்டாயம் யாரோ ஒருவருக்கு தெரியும். එක්කෙනෙකුට දන්නවා ඒක හරියාකාරයෙන් රත්තරන්ද රිදීද කියලා. நம்ம ஆண்டவருக்கு என்ன தெரியும்? අපේ දෙවියන් நம்ம වහන්සේ මොනවද நிறைய දන්නේ? அப்படியே காணிக்கையை கொண்டு போய் அள்ளி கொடுக்கலாம். අපි බෝ පඬුරු උන්වහන්සේට දෙන්න පුළුවන්. நிறைய ஆண்டுடைய வேலைகளை நாங்கள் செய்யலாம். බෝ ක්‍රියාවල් උන්වහන්සේ වෙනින් කරන්න පුළුවන්. இல்லையா? நாங்க ஆண்டுடைய சமூகத்திலே முதன்மையானவர்களாய் நாங்கள் நிற்கலாம். උන්වහන්සේ ඉදිරියේ මුල් ස්ථානයේ දරාගෙන ඉන්න ஆனா පුළුවන්. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? නමුත් උන්වහන්සේ මොනවද බලාපොරොත්තු වෙන්නේ? ஆண்டவருக்கு முன்பதாக எங்களுடைய வாழ்க்கையிலே கரைகள் இருக்கிறதா? උන්වහන්සේ ඉදිරියේ අපේ ජීවිතේ මොනවද බැලවීනங்கள் කැලලක් තියෙනවද? இருக்கிறதா? දුර්වලතාවයක් තියෙනවද? அதனால தான் சொன்னார், உன்னுடைய காணிக்கைகளை நான் வெறுக்கிறேன். ඒ නිසා තමයි උන්වහන්සේ කිව්වේ නුඹගේ පඬුරු මට එපා කියලා. நீங்க என்ன செய்றீங்க? மாத பிறப்புகளை ஆசரிக்கிறீர்கள், ඔයගලන් මේ මාසේ මුල් දවස් ඔයගලන් සමරනවා. இல்லையா? ஓய்வு நாளை ஆசரிக்கிறீர்கள், සබත් දවස සමරනවා. இல்லையா? ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்து காரியங்களை செய்கிறீர்கள். උන්වහන්සේගේ අභිමුඛයට ඇවිල්ලා ක්‍රියා කරනවා. ஆனா அதெல்லாம் என்னன்னு சொல்றாரு? නමුත් ඒ සෑම දෙයක්ම උන්වහන්සේ මොනවද කියලා කියන්නේ? அக்கிரமமாய் இருக்கிறது, ඒක අපරාධ ක්‍රියාවක් அநியாயமாய் තියෙනවා. இருக்கிறது, අපරාධ ක්‍රියාවක් அதை நான் තියෙනවා. அங்கீகரிக்கவில்லை, ඒක මම அது පිළිගන්නේ நீதியின் කියනවා. காரியம் அல்ல. ඒක ධර්මිෂ්ඨිය දෙයක් නෙවෙයි කියනවා. ஆண்டவர் வாசனையிலே உட்கார்ந்து என்ன செய்றாரா? උන්වහන්සේ මොනවද කරන්නේ? அவருக்கு அவசரமே இல்லை நம்மளை செக் பண்ணி பார்க்க. උන්වහන්සේට අපි කියන විමසලා බලන්න කිසිම අදිසියක් இல்ல නැහැ. சில போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாச்சும் செக் பாயிண்ட்ல வந்தா நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் ஏதாவது ஒரு ரீதியில் அவர் கொஞ்சம் அவதானம் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிட்டா நம்ம மெல்ல எஸ்கேப் ஆயிரலான்னு பார்ப்போம். පොලිසිය අපිව පරීක්ෂා කරනවා නම් මොනාරි අවධානය අනිත් පැත්තට ඇරෙද්දී අපි යන් කියලා හිතනවා. ஐயோ நம்மகிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது අපේ මොනාරි ප්‍රශ්නයක් තියෙනවා. இல்லையா, இப்ப மாட்டிக்கொள்ளுவோம். අපි ඒකට අහුවෙයි. எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா மெல்ல என்ன செஞ்சலாம்? எஸ்கேப் ஆகி ஓடிடலாம். මොනාරි අවස්ථාවක් ලැබෙනවා නම් බේරිලා දුවන්න බලනවා. நிறைய பேட கண்ணை கட்டிடலாம். බොහෝ අයගේ ඇස් වහන්න පුළුවන්. நம்ம ஆண்டவர் என்ன செய்வாரா? ආමේ. නමුත් අපේ දෙවියන් වහන්සේ කොහමද ඉන්නේ? உட்கார்ந்து වාඩි වෙලා ஆறுதலா இருந்து උන්වහන්සේ ඉවසීමෙන් ඉඳලා வெள்ளியை என்ன செய்வாரா? උන්වහන්සේ රිදි මොනවද කරන්නේ? உடமிடுவாரா? උන්වහන්සේ උණු කරනවා. நல்லா உரசி பாப்பாரு. හොඳට උරච්චි කරනවා. ஹalleluya. හලෙලූයා. நம்மளை ஏமாத்திரலாம், අපිව රවට්ටන්න පුළුවන්. அவரை ஏமாத்த இயலாது. උන්වහන්සේව රවට්ටන්න ஏன்னா බෑ. அவருக்கு ஒரு வேலை இருக்குது. අයිකොත් උන්වහන්සේට එක அவர் වැඩක් குடமிட்டு තියෙනවා. பாப்பாரா? උන්වහන්සේ நல்லா හරියාකාරයෙන් உரசி බලනවා. பாப்பாரு. උන්වහන්සේ හරියාකාරයෙන් நல்லா උරච්චි කරලා பாப்பாரு. බලනවා. හොඳට බලනවා. இது செய்கிற காரியம் මේ කරනව දේ இல்லை, அது வந்திருக்கிற நபர் මේ ඇවිල්ලා ඉන්නව කෙනා அவர் ஆண்டருக்கு
முன்பதாக எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? උන්වහන්සේ ඉදිරියේ එයා කොහොමද ඉන්නේ කියලා. ஆண்டவர் அங்கீகரிக்கக்கூடிய ஒருவராய் நாம் இருக்கிறோமா? උන්වහන්සේ පිළිගන්න පුළුවන් කෙනෙක් ලෙස ஆண்டவருக்கு අපි பிரியமான ඉන්නවද? ஒருவராய் நாங்கள் இருக்கிறோமா? උන්වහන්සේට කැමති ආකාරයෙන් அப்ப අපි ஆண்டவர் என்ன ඉන්නවද? செய்கிறாரா? එහෙනම් උන්වහන්සේ මොනවද வெள்ளியை කරන්නේ? புடமிடுவது போல புடமிட்டு රිදී උණු කරන මෙන් උන්වහන්සේ උණු කරලා ஆண்டவர் எங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். උන්වහන්සේ අපිව පවිත්‍ර කරන්න அப்படி කැමති ඉන්නවා. சுத்திகரிக்கப்பட்டால் தான் එහෙම අපි පවිත්‍ර වුණොත් තමයි யாருடையவர்களாய் மாற முடியும்? අපි කාගේ අය වෙන්න පුළුවන්ද? சொல்லுங்க, யாருடையவர்களாய் மாற අපි முடியும்? කාගේ අය වෙන්න පුළුවන්ද? யாருட? කාගේ අයද? கர்த்தருடையவர்களாக. ස්වාමීන් වහන්සේගේ අය වෙන්න அப்படி පුළුවන්. நடக்காட்டி எங்களுக்கு එහෙම අපිට සිදු වුනේ නැත්තම් நாங்க யாருடையவர்களாய் இருப்போம்? අපි කාගේ අය වෙලාද ඉන්නේ? சர்ச்சுக்கு வந்து அவருடையவர்கள் மாதிரி இருப்போம். සභාවට ආවන උන්වහන්සේගේ අය ලෙස ඉන්නවා. ஆனா உண்மையே யாருடையவர்களாய் இருப்போம்? නැත්තම් අපි ඇත්තටම කාගේ අයද අය ලෙසද ඉන්නේ? விசுவாசினுடையவர்களாக, යක්ෂයාගේ අය ලෙස, உலகத்தாருடையவர்களாக. ලෝකයේ අය ලෙස. ஏன்னா முழுக்க முழுக்க என்ன இருக்குது? අයිකෝ සම්පූර්ණයෙන් මොනවද තියෙන්නේ? உலக காரியங்கள், ලෝකේ දේවල්, பாவ காரியங்கள். පාප ක්‍රියාවල්. அப்ப நம்ம ஆண்டவருடைய இருக்க வேண்டும், ஆண்டவருடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் එහෙනම් උන්වහන්සේගේ අය ලෙස අපි ඉන්න ඕනේ නම් நாங்க என்ன செய்ய வேண்டும்? අපි මොනවද කරන්න ඕනේ? பரிசுத்தமாய் இருக்க අපි வேண்டும். සුද්ධව ඉන්න ඕනේ. அந்த காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய ඒ விரும்புகிறார். දේ උන්වහන්සේ අපේ ජීවිත තුළ කරන්න කැමැත්තෙන් ඉන්නවා. ஆமே. ආමේන්. அப்ப ஆண்டவர் நம்மளை சுத்தம் பண்ணிட்டாருன்னா, එහෙනම් උන්වහන්සේ අපිව நாங்க පවිත්‍ර කරන சுத்திகரிக்கப்பட்டால் අපි පවිත්‍ර වුණා නම් அதுக்கு பிறகு நம்ம கொடுக்கறத ஆண்டவர் அங்கீகரிப்பார். ඒකට පස්සේ අපි දෙන්නව දේ උන්වහන්සේ පිළිගන්නවා. அங்கீகரிப்பாரா? පිළිගයිද? அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக நம்ம செய்யறத கர்த்தர் கனமாய் எண்ணுவார். ඒකට පස්සේ උන්වහන්සේ වෙනුවෙන් අපි කරනව දේ ගෞරවයට පත් எங்களுடைய කරනවා. ஆராதனையிலே தேவன் பிரியப்படுவார். අපේ නමස්කාරය තුළ උන්වහන්සේ நாங்க ප්‍රශංසාවට පත් செய்கிற වෙනවා. ஊழியத்தை தேவன் கனமாய் எண்ணுவார். අපි කරන්නා වූ සේවය උන්වහන්සේ ගෞරවයෙන් පිළිගන්නවා. ஹalleluya. හalleluya. அந்த விதமான ஒரு காரியம் இல்லாம එවැනි දෙයක් නැතුව நாங்க கர்த்தருக்காக என்ன செஞ்சாலும் අපි උන්වහන්සේ වෙනුවෙන් මොන දේ කරොත් அதிலே தேவன் பிரியப்பட மாட்டார். ඒ තුලින් උන්වහන්සේ ප්‍රශංසාවට පත් වෙන්නේ. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. அதை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் ඒ උන්වහන්සේ පිළිගන්න ඕනේ නම් முதலாம் அதிகாரம் 19 வசனம், ஏசாயா முதலாம் அதிகாரம் 19வது வசனத்துல එසායා පළවෙනි පරිච්ඡේදයේ 19 වෙනි පදයේ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? උන්වහන්සේ මොනවද කියන්නේ? வாசிங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை, ஹalleluya, என்ன செய்தார்? මොනවද කරොත්ද? ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு උන්වහන්සේගේ ආණ්ඩ අසලා ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து උන්වහන්සේගේ වචනයට කීකරු වෙලා நீங்க இருக்கிற நிலைமையில இருந்து மனம் திரும்பி ඔයගලන් ඉන්නා වූ වාතාවරණයේ ඉඳලා පසුතැවිලි වෙලා ஆண்டவருக்கு கவனமாய் செவி கொடுத்தால் උන්වහන්සේට උමනාවෙන් ඇහුම්කන් දුන්නා නම් என்னது காண்பீர்கள்? අපි මොනවද දකින්නේ? தேசத்தில் இருக்கிற நன்மை யாரை தேடி வரும்? දේශයේ තිබෙනා වූ යාපත කාවද සොයාගෙන சொல்லுங்க, එන්නේ? யாருக்கு அந்த நன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? කාටද ඒ යාපත උන්වහන්සේ තබලා තියෙන්නේ? அவருடைய பிள்ளைகளுக்கு. උන්වහන්සේගේ දරුවන්ට. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස சில කරනවාද? நேரம் அந்த நன்மை கிடைக்கல. සමහරකට ඇයි ඒ යාපත ලැබෙන්නේ ஏன் அந்த නැත්තේ? ஆசீர்வாதம் இல்ல? ඇයි ඒ ආශිර්වාදය නැත්තේ? ஹalleluya. හalleluya. காரணம் என்னது? හේතුව කුමක්ද? ஆண்டவருக்கு ஏற்றவனமா ஏதோ ஒரு இடத்துல எங்களுடைய வாழ்க்கை இல்ல. ඒ උන්වහන්සේට එකඟව අපේ ජීවිතේ කොයි හරි ස්ථානයක ඒ නැති නිසා ஆண்டவர் சொல்லுகிறாரு, උන්වහන්සේ කියනවා நான் உங்களை சுத்திகரிக்க வேண்டும், මම උඹලව පවිත්‍ර කරන්න உங்களை ඕනේ. புடமிட வேண்டும். උඹලන්ව අරිගස්සන්න ඕනේ. ஹalleluya. හalleluya. அப்பொழுது நீங்கள் என்னுடையவர்களாய் மாறும் பொழுது එවිට නුඹලා මාගේ අය ලෙස වෙනස් වෙද්දී எங்களுக்கு தேசத்தில் இருக்கிற நன்மையை ஆண்டவர் கொடுப்பார். දේශයේ තිබෙනා වූ යාපත උන්වහන්සේ අපිට දෙනවා. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවාද? ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ආශිර්වාදය අපි ලබා ගන්නවා. ஆமென். ආමේன். அப்ப நம்ம கர்த்தருக்காக போயிட்டு எதை கொடுக்கிறோமோ අපි එවිට උන්වහන්සේ වෙනේ මොන දේ දෙනවද? அதை ஆண்டவர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வார். ඒ සතුටෙන් උන්වහන්සේ පිළිගන්නවා. கர்த்தருக்காக என்ன பணிவிடை செய்கிறோமோ අපි උන්වහන්සේ වෙනුවෙන් මොන දේ කරනවද? அதை ஆண்டவர் கனமாய் எண்ணுவார். ඒ උන්වහන්සේ ගෞරවයෙන් ලබා ගන්නවා. ஆமென். ஆமென். சத்தியத்தை நாங்கள் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். සත්‍ය අරියාකාරයෙන් අපි තේරුම් நம்ம ගන්න நினைக்க ඕනේ. கூடாது நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு අපි හිතන්න හොඳ නැහැ අපි කොහොම என்ன வேணாலும் செஞ்சுட்டு මොන දේ හරි කරලා ஆண்டவருக்கு சம்திங் கொடுத்துட்டு ஆண்டவர் ஷேப் ஆயிருவார். උන්වහන්සේට පඬුරු දුන්නා නම් උන්වහන්සේ වාරි ගස්ස ගන්න පුළුවන් இல்ல, කියලා. ஆண்டவருக்காய் பாடுபட்டு எதையாவது செஞ்சுட்டா ஆண்டவர் ஷேப் ஆயிருவார். උන්වහන්සේ වෙනුවෙන් පොරබැඳින් වෙලා මම දුකෙන් මොන හරි දුන්නා නම් උන්වහන්සේ අරියනවා කියලා. இல்ல, நான் செய்யற தவறுக்கு நான் என்ன செய்யறேன்? ஆண்டவரை ஷேப்பா வச்சுக்கொள்ள சில காரியங்களை நான் செய்து கொள்றேன்னு மட்டும் நினைக்க முடியாது. මම කරන්නා වූ වැරදට මම උන්වහන්සේ කොහොම හරි මම අරි ගස්ස ගන්නවා කියලා හිතන්න ஏன்னா அவர் එපා. என்ன செய்கிறாரோ? ඇයි කිව්වොත් උන්වහන්සේ මොනවද කරන්නේ? வெள்ளியை புடமிடுகிறது போல රන් රිදී උණු කරන ලෙස புடமிடுவாரு. උන්වහන්සේ අපිව උණු කරනවා. பயங்கர ஒரு செக் பண்ணுவாரு. උන්වහන්සේ භයානක ලෙස අපිව පරීක්ෂා කරනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. அவருக்கு ஏற்ற சுத்தமான நிலைமை எங்களுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டா උන්වහන්සේ එකඟ ඒ පිරිසුදු භාවය අපේ ජීවිත තුලින් නැත්තම් நாங்கள் தேவனுடைய நன்மை ஆசீர்வாதங்களை பெற முடியாது. දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදයේ எனவே இந்த යාපත අපි ලබා நாட்களை ගන්න ஜெப බෑ.
நாட்களில் விசேஷ ஜெபமாய் ஜெபம் பண்ணுங்க. ඒ නිසා මේ යාඥා දවස්වල විශේෂ ලෙස යාඥා ஆண்டவரே කරන්න. என்னை சுத்திகரிங்க. පියාණනි මාව පවිත්‍ර என் வாழ்க்கையில் කරන්න. இருக்கிற குறைபாடுகளை சுட்டி காண்பீங்க. මගේ ජීවිතේ තියෙන අඩුපාඩුකම් ඔබ වහන්සේ என்னை சரி පෙන්වන්න. செய்ய வேண்டிய இடத்தை சரி செய்யுங்க. මාව අරිගස්සන්න ඕන කොටස ඔබ වහන්සේ உம்முடைய අරිගස්සන්න. கரத்திலே நான் ஒரு அலங்காரமான ஒரு கிரீடமாய் ஒரு அலங்காரமான பாத்திரமாய் நான் மாற வேண்டும் ඔබ என்றார். වහන්සේගේ දෑතේ මම අලංකාර වූ ඔටුනක් ලෙස அவருடைய බාධා பரிசுத்த கரத்திலே என்னை ஆண்டவர் ஏந்திக் கொள்ள வேண்டும் ඔබ என்றார். වහන්සේගේ සුදු වූ දෑතේ ඔබ වහන්සේ මාව දරා ගන්න ඕනේ නා. அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். උන්වහන්සේට ඒකඟ පිරිසුදුභාවය මගේ நம்ம ජීවිතේ நினைக்கூடாது තියෙන්න ඕනේ. கொமினியன் சர்வீஸுக்கு வந்து ஏதோ பாவத்தை அறிக்கை செய்கிறோம், மனம் திரும்புறோம், ஜெபிக்கிறோம், பந்தில பங்கு கொள்ளும், நான் ஷேப்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. අපි හිතන්න හොඳ නෑ රාත්‍රී පොයින්ට ඇවිල්ලා මම සමාව ඉල්ලලා මම බාර අරගෙන මම ඒ ආකාරයේ රාත්‍රී භෝජනේ ගන්නවා එඳ ඔක්කොම හරි කියලා. ஆண்டவர் எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். උන්වහන්සේ අපි කෙරෙහි විමසලා බලන්නා වූ දෙවියන් ஆமென். වහන්සේ. ආමේන්. அவருக்கு ஏற்ற ஜனங்களாய் வாழும்படி எங்களை சுத்தம் பண்ண விரும்புகிறார். උන්වහන්සේට ඒකඟ සෙනඟක් ලෙස ජීවත් වෙන පිණිස උන්වහන්සේ අපිව පවිත්‍ර